இந்த காலவேளையிலே நம்ம ரட்சித்த தேவனை அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரம் மட்டுமாக நம்ம புதிய பாடல்களை நாம் பாடி இருக்கிறோம். அதே சிந்தனைகளோட நம்ம ஆராதனை தியானத்தை இப்பொழுது நம்ம தியானிப்போம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். மறுபடியும் படிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பவுல் இங்க சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை அவர் நமக்கு தெரிவிக்கிறத காண முடியும். இங்க யார் பாவம் அறியாதவராக இருந்தார்? ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்? நாம அவருக்குள் என்னவாக மாறுகிறோம்? நாம இந்த திருவிருந்துல இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது நாம் எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்ற இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம தியானித்து ஆராதனை சிந்தனைகளை முடிப்போம். பாவம் அறியாத அவர் யார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாவம் அறியாதவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் உள்ளவர்கள் நாம இருந்தோம். பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணாரா? பாவம் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் என்றால் நாம ஆதாமின் மூலமாக வந்த அந்த பாவத்தின் நிமித்தமாக நமக்குள்ள பாவம் இருந்தது. ஆனா கிறிஸ்துவின் இடத்துல என்ன இல்லை? பாவமே இல்லை. பாவம் செய்கிற அந்த சுபாவமே இல்லை. அந்த என்ன இல்லை, அவர் எப்பவுமே பரிசுத்தம் உள்ளவராக இருந்ததை நம்ம அங்க காண முடியும். பாவம் இல்லாதவராக இருந்தார், பரிசுத்தமானவராக இருந்தார், குற்றமற்றவராக அவர் அங்க காணப்பட்டார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எல்லா விதத்திலுமே நம்மளை போல அவர் சோதிக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் அவர் இடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லாதவராக அவர் இல்லை இருந்தார் என்று நம்ம அங்க பார்க்க முடியும். அதே போல பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது சொல்றார், அவரிடத்துல என்ன இல்லை? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் குற்றமற்றவராக இருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்நாளிலே வாழும் பொழுது அவரும் என்ன பண்ணாரு? சவால் விட்டார். நம்ம அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் முதல் கொண்டு அவருடைய முடிவு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர் என்னவாக இருந்தார்? மிகவும் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அவர் நடந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களுமே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பாவம் என்கின்ற ஒரு என்ன இல்ல, அந்த ஒரு சிந்தனையோ ஒரு சுபாவமோ அப்படிப்பட்டவராக அவர் என்ன இல்லை என்று நம்ம பார்க்கப்படும். அப்படிப்பட்டவர் ஏன் பாவமாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? பாவமே இல்லாதவராக இருந்தார், அவர் ஏன் பாவமாக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம் நிமித்தமாக அவர் என்ன ஆனாரு? பாவம் ஆக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வியா நாம அதை வைத்துக் கொண்டால், பாவம் அறியாத அவர் ஏன் பாவமாக்கப்பட்டார் என்றால், நம் நிமித்தமாக அவர் என்னவானார்? பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் பாவம் அவர் மேல ஏற்றப்பட்டது? ரோமருக்கு எழுதின நிருபத்துல நாம் படிக்கிறோம், என்ன இருந்தது? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருந்தோம். பாவத்தினுடைய சம்பளம் என்னவா இருந்தது? மரணமா இருந்தது. அப்போ தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அதை ரெண்டத்தையும் என்ன செய்யணும்? ஒரு சேர நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? பாவம் செய்த மனிதனை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். அவனை மறுபடியும் என்ன செய்யணும்? நீதி செய்யணும். அது ரெண்டுமே ஒரு இடத்துல செஞ்சார். எங்க? சிலுவையில அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் அங்க என்ன ஆகிறது? அங்க அவரிடத்துல அங்க சேரப்படுகிறது. சப்ஸ்டியூட், பதிலீட்டு பலியாக அங்க கொண்டு போகப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் அவர் மேல ஏற்றப்படுகிறது.
அவர் அன்புள்ளவராய் இருக்கிறதுனால நம்மை மீட்டெடுக்கும்படியாக என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதுனால கிறிஸ்துவின் மேல என்ன செஞ்சாரு? செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதை ஒரு சேர சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வருடங்கள் தோறும் அங்க பழைய ஏற்பாட்டுல நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? வருடங்கள் தோறும் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஒரு மிருகத்தினுடைய பலியை என்ன செய்யணும்? அங்க செலுத்தக்கூடியதா இருந்தது. அந்த பலியினுடைய அந்த அந்த முடிவு என்னவா இருந்தது? அது பரிபூர்ணம் இல்லாததாக இருந்தது. அது எப்பவுமே என்ன இல்ல, பரிசுத்தமாக்கப்படாததாக இருந்தது. அவங்க பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, மறுபடியும் பாவம் வந்துட்டே இருந்தது. அப்ப பாக்குறோம் நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல அவர் என்ன விரும்பவில்லை? பலிகளையோ என்ன இல்ல, காணிக்கைகளும் விரும்பவில்லை. அவர் ஒரே சரீரத்தை உண்டாக்கினார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர் உண்டாக்கி அவர் என்ன செஞ்சாரு? ஒரே தரம் இறுதி பலியாக இயேசு கிறிஸ்துவை அவர் அங்க என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம அங்க காண முடியும். நம்முடைய பாவங்களுக்காக அவரை என்ன செஞ்சாரு? பாவம் ஆக்கப்பட்டார். நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாக, அதுதானே நம்ம இதுல படிக்கிறோம். எசேயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம்ல, 5வது வசனத்துல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்றோம் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக இந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது 5வது வசனத்துல நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக அவர் என்னவானார்? காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய காயங்களால நம்ம என்ன செய்யறோம்? குணமாக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் இல்லாத அவர் நமக்காக பலியாக நிமித்தமாக, ஏன் அவர் பலியாகணும்? அவர் தான் என்னவா இருக்கிறாரு? பரிபூர்ண பலியாக மாறுகிறார். அவருடைய ரத்தம் தான் வெளியேறு பெற்ற ரத்தமாக இருக்கிறது, குற்றமல்லாத ரத்தமா இருக்கிறது, மாசற்ற ரத்தமா இருக்கிறது. ஒரு வெளியேற்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக நாம் என்ன ஆகிறோம்? ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள நடந்தது. நாம பாவம் சாபம் உள்ளவா இருந்து இருக்கிறோம். அவரிடத்துல என்ன இல்லை? அது ரெண்டுமே இல்ல. இப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? யாரை அந்த பலியீடாக கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறார் நமக்காக. நாம அவருக்குள்ள தேவனுடைய நீதியாக இருக்கும்படியாக சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது கேள்வியை நம்ம அங்க பார்க்கும் பொழுது, நாம் எப்படி தேவனுக்குள்ள நீதியாக காணப்படுகிறோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள்ள என்னவாக மாறுகிறோம்? இப்பொழுது நாம நம்முடைய பாவங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவான ஏற்றுக்கொண்டார், சரியா? நாம பரிசுத்தமானவர்களாக மாற்றிவிட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்துவுல நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? நீதிமான்களாக பார்க்கிறார். எது நிமித்தமாக? என் நிமித்தமாகவா? இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம என்ன செய்யறாரு? அவர் நம்மை என்ன பார்க்கிறாரு? நீதிமான்களாக பார்க்க. இப்போ ஒரு ஒரு கடன் பட்டவன் இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவனால கட்டிய முடிக்க முடியாது அந்த கடனை. ஒரு நபர் அந்த கடனை கட்டுறாரு வச்சுங்க, அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும்? அந்த நபருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்? அதை தாண்டி அந்த கடனையும் கட்டிட்டு கையில ஒரு ஒரு காசையும் கொடுத்துட்டு இதை வச்சு நீ என்ன பண்ண, 10 வருஷமா இல்ல உன்னுடைய வாழ்நாள் மூலமா வாழுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது போல தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்து அவருக்குள்ள நம்மளை என்ன செய்யறாரு? நீதியாக காணப்படுகிறார். நீதி அப்படின்னா, தேவனுடைய நீதி அப்படின்னா, தேவன் விரும்புகிற பிரகாரமாக நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அவருக்குள்ள நாம அவருக்கு சமானமாக அல்ல, அவர் பார்க்கும்படி நாம என்னவா இருக்கணும்? அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவரை என்ன செஞ்சாரு? அவரை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சாரு? வாங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இந்த பந்தியில நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும்? திருவிருந்த பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இது வெறும் சரீரம் அல்ல, இது வெறும் அடையாளம் அல்ல, இது ஒரு நினைவு சின்னம் அல்ல, இது ஒரு அறிக்கை. பாவ உலகில் வாழ்ந்து கிடந்திருந்த எனக்காக பாவம் இல்லாதவராக இருந்த அவர்
அந்த பரலோக வாழ்வை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவரோட கூட என்ன செய்திருக்கிறாரு? பரலோகத்துல உட்கார வைத்திருக்கிறார். அது நிமித்தமாக தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் அங்க அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம கொரிந்தியர் நிருபத்துல பவுல் சொல்றாருல 11:28 தன்னைத்தானே சோதித்தறிந்து கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய சரீரம் என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? இது வெறும் சடங்கல்ல. ஏதோ எனக்காக அவர் வந்து இதை செஞ்சாரு, அதனால நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும்னு அல்ல. நான் இருந்த இடத்துல, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து எனக்காக என்ன செஞ்சாரு என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடியவனாக அங்க இருந்து நம்ம என்ன செய்யணும்? பார்க்கக்கூடிய இது உடைக்கப்பட்ட சரீரம் அவருடைய சரீரமா இருக்கிறது, சிந்தப்பட்ட ரத்தம் அவருடைய ரத்தமா இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டத்தையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட என்ன இல்ல, நாம் ஏதோ பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய முன்னோர்களுடைய என்ன இல்ல நற்சாட்சி நிமித்தமாகவோ அவருடைய பாரம்பரியங்கள் நிமித்தமாகவோ நீ என்ன ஆகல, இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்க அடையவில்லை. மாசற்ற குற்றமில்லாத அவருடைய ரத்தத்தினால நீங்க என்ன ஆனீங்க? மீட்டு கொள்ளப்பட்டீர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். தொடர்ந்து நாம வந்து கர்த்தருடைய அவருக்கேற்ற அந்த ஒரு கணத்தை நாம் கொடுப்போம். அதை நம்ம அந்த சிலுவையினுடைய அந்த இடத்தை நம்ம நினைத்து பார்ப்போம். இங்க வந்து இந்த ஆட்டுக்குட்டி பலி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு பலியாக இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பலி நிரந்தரமானதாக மாறிவிட்டது. பாவத்தில் விழுந்த எண்ணெய் முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாக மாற்றிவிட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். அவருடைய பந்தியில நம்ம அங்க கை வைக்கும் பொழுதோ, அதை நம்ம நினைவு கூறும் பொழுதோ நாம பரிசுத்தமுள்ளவர்களாக நாம இருப்போம். அதை உணர்ந்து கொண்டு நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்வோம்.